திரும்பவும் ₹2000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நாய்ஸ்லேருந்து Vortex Plus அப்படின்ற ஒரு AMOLED Display Smartwatch வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து AMOLED Display மட்டும் ஸ்பெஷல் கிடையாது, இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன். நம்மகிட்ட இருக்கிறது வந்து சிலிகான் ஸ்டாப் வேரியன்ட். இதுலேயே வந்து லெதர் ஸ்டாப் அண்ட் மெஷ் மெட்டல் ஸ்டாப்புமே வந்து அவைலபிளாக இருக்குது. மல்டிபிள் கலர்ஸ்லையுமே வந்து இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து Amazon அண்ட் நாய்ஸ் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்க போது இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக வந்து 1,999 கொண்டு வராங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட நாய்ஸோட Vortex Plus Smartwatch இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஸ்பேஸ் ப்ளூ அண்ட் விண்டேஜ் ப்ரௌன் கலர். வாட்சோட டிசைனுமே வந்து பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் காட்டியிருக்காங்க. AMOLED டிஸ்பிளே இருக்கு. 600 nits வரைக்கும் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ப்ளூடூத் காலிங் சப்போர்ட், மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட்டுமே இருக்கு. வாட்சோட MRP வந்து 6,999 போட்டிருக்காங்க. நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஒரு குட்டி பெட்டி இருக்கு. ஸோ இதுக்குள்ள ஒரு யூசர் மேனுவல் இருக்கு. அண்ட் புதுசாக ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா புக் மை ஷோக்கான ஒரு வவுச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம். தேங்க்யூ நாய்ஸோட ஸ்டிக்கர் அண்ட் வாரண்டி கார்டு இருக்கு. அண்ட் அடுத்து வந்து பாக்ஸில் வாட்ச் அண்ட் மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச் மேலே இருக்க இந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மேலே இருக்கக்கூடிய டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக வந்து அந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் கேர்வாக இருக்கும். ஸோ அது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஓவரால் லுக் வந்து பயங்கரமாக இருக்குது. வாட்டெக்ஸோட லுக்கோட சிமிலரான லுக்கு தான் வந்து இந்த வாட்சுமே வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுது. பெரிய அளவுக்கு வந்து டிசைன் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. பட் வாட்ச் வந்து கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு லைட் வெயிட்டான ஃபீல் இருக்குது. ரொம்ப ஹெவியாக வந்து ஃபீல் ஆகலை. ஸ்டாப்போட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளான ஸ்டாப் தான் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் இது ஒரு 22mm ரிமூவபிள் ஸ்டாப். இந்த பின் லைட்டாக புல் பண்ணி வந்து நம்ம ஸ்டாப் ரிமூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது கலரில் ஸ்டாப் மாற்றுறோம் அப்படின்னு நினச்சாலும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டாப் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பேக் மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம், அதுக்கு வந்து ஒரு கோல்டன் ஃபினிஷில் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த டாப் அண்ட் பாட்டமில் வந்து 2 பட்டன்ஸ் இருக்குது. பேக் சைட் டாப்பில் வந்து நமக்கு சார்ஜிங் போர்ட், சென்டராக வந்து சென்சார்ஸ்லாம் இருக்குது. பாட்டமில் வந்து நாய்ஸ் ஃபிட் Vortex Plus அப்படின்ற வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து நான் வாட்சை சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். அண்ட் நாய்ஸ் ஃபிட் ஆப் யூஸ் பண்ணி வந்து இந்த வாட்சை நம்ம ஃபோனோட பேர் பண்ணிக்கலாம். நான் கம்ப்ளீட்டாக வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். இந்த சேல் டைமில் வந்து எக்கச்சக்கமான டீல்ஸ்க்கு வந்து மேசிவான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி டீல்ஸ்லாம் நீங்கள் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் வந்து ரெகுலராகவே வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ Amazon மட்டும் இல்லை, ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, அஜியோ இந்த மாதிரி வந்து மோஸ்ட் பாப்புலர் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து மறக்காம நம்ம டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நம்ம கிட்ட இருக்க இந்த 2 கலரில் ப்ரௌன் கலரில் வந்து நமக்கு ஒரு கோல்டன் ஃபினிஷில் வருது ஃப்ரேமு. அண்ட் அதுவே வந்து ப்ளூ கலரில் வந்து ஒரு சில்வர் ஃபினிஷில் வருது. ஸோ ரெண்டுமே வந்து நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்ச் வந்து நம்ம தின்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுமே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து வியர் பண்ண முடியும். பட் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ லேடிஸ் வியர் பண்ணும்போது வந்து கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றப்போ வந்து வியர் பண்ணலாம். பட் வாட்ச் வியர் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இஷ்யூஸ் இல்லை. வாட்ச்க்கு வந்து ஒரு ரிமூவபிள் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. 22mm ஸ்டாப்போட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து நான் இந்த வாட்ச் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். லாங் வியருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. எந்த ஒரு இச்சினஸ்மே வந்து ஃபீல் ஆகலை. ஓவர் நைட் எல்லாமே வந்து ஸ்லீப் ட்ராக் பண்ணுறதுக்காக நம்ம வியர் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டைம்லேயுமே வந்து நான் எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்து நோட்டீஸ் பண்ணல. ஸ்டாப்போட குவாலிட்டி நல்லாயிருக்கு. பட் இந்த பின் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. வாட்சோட பில்டு நம்ம பார்க்கும்போது வந்து பேக் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டு பெருசாக வந்து இந்த பட்ஜெட் நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஸ்க்ரீனுமே வந்து நமக்கு ஸ்க்ராட்ச் ஆகலை. IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஸ்ப்ளாஷஸ் இல்லை ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஸ்வெட் எதாவது ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணோம். பட் மோஸ்ட்டாக தண்ணியில் எடுத்துகிட்டு போய் முக்கிடாதீங்க. அண்ட் வாட்சோட UI மட்டும் நம்ம பார்த்தலாம். லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு குயிக் கிளான்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கிளான்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த ப்ரீஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னி டெம்பரேச்சர் என்ன இருக்குது, லாஸ்ட்டாக வந்து நம்ம எவ்வளோ நேரம் தூங்கணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். இந்த வாட்ச் வந்து நமக்கு நாய்ஸ் OSல தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. வந்து நம்ம நோவா வாட்ச்லேயுமே வந்து நாய்ஸ் OS தான் வந்து பார்த்துருந்தோம். சிமிலர் அதே நாய்ஸ் OS தான் வந்து இந்த வாட்ச்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நோவாக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த பட்டன் பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும். பட் என்னென்னா டிசைன், வாட்சோட அந்த ஃப்ரேம் டிசைன் எல்லாமே வந்து கொஞ்சம் வேரி ஆகும். நோவாவில் ஸ்டாப்மே வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அந்த மெசேஜ் மட்டும் வந்து நம்ம பார்க்க முடியும். பட் ரிப்ளை பண்ண முடியாது. நம்ம கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா குயிக் டாகல்ஸ் இருக்கும். ஸோ பவர் சேவிங் மோட் போகிறது, DND மோட் எனேபிள் பண்ணுறது, டார்ச் வந்து எனேபிள் பண்ணுறது, இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து நம்ம கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணும்போது இருக்கும். பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படின்ற வந்து நம்ம மேலேயே வந்து பார்த்துக்கலாம். அண்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, வாட்ச் ஃபேஸ் இருக்கும். பை டிஃபால்ட்டாக வாட்சில் வந்து 4 வாட்ச் ஃபேஸ் தான் இருக்குது. அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அனிமேட்டட் வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் டிஸ்பிளேக்குள்ளே வந்துன்னா பிரைட்னஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரீன் டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ரைஸ் டு வேக் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இதுவுமே வந்து ப்ராப்பராக இருக்காது, பட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணால் வந்து நமக்கு வந்து வேக்கப் ஆகும். அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது. இது ஆல் டே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. 10 minutes 20 minutes மட்டும் ஆனில் இருக்கிறது இல்லை, இது கம்ப்ளீட் ஆல் டே ஆனில் இருக்கும். ஏஓடி யூஸ் பண்ணால் வந்து பேட்டரி பேக்கப் நமக்கு 1 to 1.5 days தான் வந்து மேக்ஸிமம் எதிர்பார்க்க முடியும். ஏஓடியோட வாட்ச் ஃபேஸஸ்மே வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 வாட்ச் ஃபேஸ் இருக்குது, ஒன்று டிஜிட்டல், இன்னொன்று அனலாக். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நமக்கு ஆன் ஆகிடுச்சு. கண்டினியூஸாக வந்து நீங்கள் ஆன்லேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகும், அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ரிமைண்டர் ஆப்ஷன் இருக்குது, செடன்ட்ரி ரிமைண்டர், இதெல்லாமே வந்து நம்ம வாட்ச்லேருந்தே எனேபிள் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நாய்ஸ் வாட்ச் யூஏயில் வந்து நமக்கு அந்த ஆப்ஷன்லாம் இல்லை. ஸோ அண்ட் ஏதாச்சும் வந்து நம்ம கோல்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணாலுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ட்ரிங்க்கு, ப்ரீத்திங் மோடு, ஹார்ட் ரேட் அலர்ட், கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஆப்பில் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். எவ்ரி 5 minutes ஒன்ஸ் வந்து ஹார்ட் ரேட் மெஷர் ஆகும். மினிமம் வந்து 140 ஹார்ட் ரேட் வந்து நம்ம ஆப்பில் செட் பண்ண முடியும். 140க்கு மேலே போகும்போது நமக்கு வந்து வாட்ச் அலர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் டிஎன்டி மோடு, பேட்டரி லாஸ்ட்டாக வந்து நம்ம எப்போ சார்ஜ் பண்ணோம் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஜென்ரல் மோட் ஆப்ஷனுமே இருக்குது. இந்த ஜென்ரல் மோடில் வந்து ஆப்பியை வந்து லிஸ்ட்டில் வேணுமா கிரிட்டில் வேணுமான்ற பார்த்துக்கலாம். கால் அலர்ட், ரிங் அண்ட் வைப்ரேஷன் இன்டென்சிட்டி வந்து சாஃப்டாக வைக்காதீங்க. அலாம் எதாவது செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணி விடுவீங்க. ஸ்ட்ராங் வைக்கும்போது வந்து அலாம் நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு 2-3 நாள் சாஃப்ட்டில் வச்சு அலாம் எல்லாமே வந்து மிஸ் ஆகிடுச்சு. ரைட் சைட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, சிங்கிள் டைம் டேப் பண்ணால் ஹோம்க்கு வந்துடும். டாப் பட்டன் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணால் மெனுக்குள்ளே போய்டும். அதே பட்டன் ப்ரெஸ் பண்ணால் பேக் வந்துடும். பாட்டமில் இருக்க பட்டன் வந்து ஆக்டிவிட்டி மோட் வந்து டேரெக்டாக ட்ரிகர் பண்ணிடும். அண்ட் ரைட்டு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அன்றைக்கி தேதிக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க அது இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஹார்ட் ரேட்டு அண்ட் என்ன லொக்கேஷன் வெதர் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ளஸ் வந்து ஃபோனோட மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுற இதெல்லாமே இருக்கும். அண்ட் மெனுக்குள்ளே போய்ட்டான்னு வச்சுக்கோங்க. 100+ ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இப்போதைக்கு வாட்சில் வந்து 10 ஒர்க் அவுட் மோடு தான் சப்போர்ட் இருக்குது. அடிஷனலாக அதை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு மோடு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே காட்டும். ஸோ டியூரேஷன் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணால், ஆவரேஜ் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ போயிருக்கு, இது வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரீ ட்ரைனிங், இது காட்டுறோம் பாருங்கள். இது மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் ஏன் அதிகமாக காட்டுது அப்படின்னா இது வந்து 2 minutes ஸ்கிப்பிங் பண்ண எகிரிச்சு ஹார்ட் ரேட்டு, SpO2, ஸ்லீப்பு, ப்ரீத்திங் இதெல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்லீப்புக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போ தூங்க போயிருக்கீங்க, காலையில் எப்போ முழிச்சிங்க, டோட்டலாக வந்து எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கீங்க. அண்ட் அப்படியே பாட்டமில் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா டீப் ஸ்லீப் எவ்வளோ, லைட் ஸ்லீப் எவ்வளோ, அவேக் எவ்வளோ, இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம காட்டும். ஹார்ட் ரேட் எல்லாமே வந்து கையில் ப்ராப்பராக வியர் பண்ணி இருக்கப்போ மட்டும்தான் வந்து மெஷர் ஆகுது. நீங்கள் வந்து வியர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வந்து மெஷர் ஆகலை. டேபிள் மேலே வச்சுமே வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ டேபிள் மேலே வச்சாலுமே வந்து நமக்கு மெஷரிங் ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ ஹார்ட் ரேட் அந்த சென்சார்ஸ் வந்து ஸ்லைட்டாக இம்ப்ரூவ்டாக இருக்குது. ப்ரீத்திங் மோடுமே இருக்குது. தேவைப்படுதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 காண்டாக்ட் வரைக்கும் வாட்சில் சேவ் பண்ணலாம். அலாம் வந்து நம்ம வாட்ச்லேயே வந்து செட் பண்ணிக்கலாம். எனபிள் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். வெதர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாப் வாட்ச் இருக்குது. டைமருமே இருக்குது. கால்குலேட்டர், மியூசிக் கண்ட்ரோலர், கேமரா கண்ட்ரோல் இருக்குது. பட் நாய்ஸோட ஆப்பில் இருந்தால் வந்து நமக்கு ஃபோட்டோ எடுக்கும். நம்ம நேட்டிவ் கேமரா ஆப் வந்து ஓப்பன் ஆகாது. ஃபைண்ட் மை ஃபோனு, ஃப்ளாஷ் லைட்டு இதெல்லாம் இருக்குது. நாய்ஸ் ஓஎஸ் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ரீஃபைண்டாக இருக்குது. யூஐ கலர்ஃபுல்லாக இருக்குது. வாட்ச் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக இருக்குது நமக்கு. அண்ட் ஹோம் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாட்ச் ஃபேஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெசல்ஸ் ரொம்ப மினிமலாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஹார்ட் ரேட் வந்து நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். இப்போது ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா SpO2மே வந்து நம்ம வாட்சில் மெஷர் பண்ணிக்கலாம். SpO2 மெஷர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள். ப்ரீத்திங் மோட். ஸோ காலிங் யூஐ வந்து இப்படி தான் இருக்கும். கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் இல்லை. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நமக்கு அடிக்குவேட்டாக இருக்குது. அண்ட் மைக்கோட குவாலிட்டி நல்லா இருக்குது. இண்டோர் கால்ஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக பேச முடியுது. இப்போ வந்து அன்பாக்சிங், வாட்சோட யூஐ, மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. வாட்சோட டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 1.46 inch கொஞ்சம் ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸ்லைட்டாக கொஞ்சம் வைப்ரண்ட்டான கலர்ஸ் தெரியுது. ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. அவுட்டோர் விசிபிலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது. அண்ட் 100+ வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட் இருக்குது. கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் நாய்ஸ் ஃபிட் ஆப் வழியாக வந்து நம்ம வாட்ச் ஃபேஸஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 466x466 பிக்சல்ஸ். டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸில் வந்து டிஸ்பிளேலாம் நமக்கு காம்ப்ரமைசஸ் இல்லை. அண்ட் நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவுமே வந்து நான் ஃபேஸ் பண்ணல. ப்ளூடூத் கால் பேசுகிறப்போ இல்லை ஃபோனோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணி இருக்கப்போ வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவுமே வந்து நான் ஃபேஸ் பண்ணல. பேட்டரி பேக்கப்புமே வந்து ப்ராமிசிங்காக இருக்குது. நம்ம நார்மல் யூசேஜில் வந்து 5 to 7 days வரைக்கும்
வரைக்குமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளே ப்ளூடூத் காலிங் மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது 1 to 2 days வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நார்மல் யூசேஜில் பேட்டரி லைஃப் வந்து நல்ல இம்ப்ரெசிவாக இருக்குது. சார்ஜிங் வந்து நமக்கு அரௌண்ட் 2 hours ஆகுது. ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும் வாக்கிங் மோட் எனபிள் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா 100 ஸ்டெப்ஸ்க்கு வந்து அரௌண்ட் 90 to 95% இருக்குது. ஸோ ஸ்டெப் அக்யூரசி இப்போ ரீசெண்டாக கவர் பண்ணக்கூடிய வாட்சஸோட பெட்டராக இருக்குது. ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வார்டெக்ஸ் ரெகுலர் மாடல் கவர் பண்ணியிருக்கோம். வார்டெக்ஸ் வாட்ச்லேயே வந்து ஒரு சில ரீஃபைன்மெண்ட் கொடுத்து இந்த வாட்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு விஷயமே வந்து நாய்ஸ் ஓஎஸோட வருது. ஒரு என்ஹான்ஸ்டான யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. அனிமேட்டட் அண்ட் டைனமிக் வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. ஒரு நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே, எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம கால் பேசிக்கலாம், லைட் வெயிட்டாக அண்ட் பார்க்குறதுக்கு லுக்கு டிசைன் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக நம்ம நாய்ஸை பாராட்டலாம். ரீசெண்டாக நம்ம சேனலில் நாய்ஸோட ஹெக்ஸா, கேடட், த்ரில் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்போம். பட் அந்த வாட்சஸ் கம்பேர் பண்ணும்போது வார்டெக்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணுது. உங்கள் பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்டாக 2000க்குள்ளே ஓரளவுக்கு வந்து ஒர்த்தான வாட்ச் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வார்டெக்ஸ் ப்ளஸ்மே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.